சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, "எதுக்காகப்பா நீங்களே கடனப்பட்டு இந்த படத்த வாங்கிட்டு வந்து, இவனுக்காக இன்னும் எவ்வளோதான் செலவழிக்கலான்னு இருக்கீங்க? நீங்க இருக்கிற வரைக்குமே இவன் உங்களோட ரத்தத்த சாப்பிட்டுட்டே இருப்பான் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க, "இங்க பாருடா அப்பா, உனக்கு மட்டும் அப்பா கிடையாது. எனக்கும் அப்பா தான். அதனால எனக்காக அப்பா என்ன வேணா செய்வாரு." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொன்ன உடனே அவரு உனக்காக மட்டும் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் ரவியும் உழைச்சி சாப்பிடலான்னு பார்க்குறோம். ஆனா நீயும் உன் பொண்டாட்டியும் அப்பாவோட ரத்தத்த சாப்பிடலான்னு இருக்கீங்க. இந்த வயசுல கூட அவருக்கு நிம்மதி இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. முத்து, ஏற்கனவே இந்த பிரச்சனையினால தான் நான் வீடே வேண்டான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதனால கொஞ்சம் அமைதியா இரு. இவர முதல்ல அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க மனோஜ், உங்க அப்பா கொஞ்சம் அமௌண்ட்டு குடுத்துட்டாரு. மீதி அமௌண்ட்டு மாசம் மாசம் ரூ. 1,50,000 எடுத்துட்டு வந்து நீங்க எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சார், இந்த மாசம் மாசம் எப்படி சார் ரூ. 1,50,000 எங்களால அடைக்க முடியும்? இஎம்ஐ எடுத்த பொருளு, எடுக்காத பொருளுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணம் செலவாகுது. அதே மாரி வேலை செய்ற ஸ்டாஃபுக்கும் பணம் குடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. டான்னு 2ஆம் தேதிக்குள்ள எனக்கு சேர வேண்டிய ரூ. 1,50,000 பணத்த எடுத்து வந்து குடுக்க போறீங்க. மாசம் மாசம் இதே மாரி தான் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அப்படி இல்லாட்டி உங்க பொண்டாட்டி ரோகிணிய நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.